நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் தனுஷார் நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படம் 3வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் 3 நாள் முடிவில் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா, தமிழ்நாடு என வேர்ல்டு வைடாக இதுவரையும் உலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 3 நாள் முடிவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டேட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குபேரா திரைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக குபேரா திரைப்படம் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 3வது நாளில் மட்டுமே 13,35,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. 3 நாள் முடிவில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 37,45,00,000 வரையும் குபேரா திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 3வது நாளில் மட்டும் 4,35,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதன் மூலம் 3 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் 13,45,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதன் மூலம் 3வது நாளில் மட்டும் உலகம் முழுவதும் 27,24,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதன் மூலம் 3 நாள் முடிவில் உலகம் முழுவதும் 80 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதாவது 3 நாளில் 80 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த நாள், அதாவது 4வது நாள்லயே 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தை விட ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அதாவது 3 நாளில் 37,45,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 13,45,00,000 வரையும் தான் 3 நாள் முடிவில் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. உலகம் முழுவதும் 3 நாள் முடிவில் 80 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.